ஹாய் டாஷுகாஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்போட பர்த்டே. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போட முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். ஃபைனலி எப்படியோ ஆடி போடுறேன். ப்ளீஸ் ஸ்டோரி நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்க விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ் வந்து கெயின் பண்ணிகிட்டே போகணும் ஆரம். இதுக்காக என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். அப்புறம் உங்களோட அந்த டிம்பிள் ஸ்மைல் என்றைக்கும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும். உங்களோட ஸ்பீச் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் சூன் வந்துடுங்க. ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் லைஃப் லாங். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்ன ஸ்டோரினா ஒரு ஒன்லைனர் மாதிரி பார்த்துடலாம். ஆரம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிஇஓ, ஓகேவா? ரொம்ப ரெக்கலான ரொம்ப கோவக்கார சிஇஓ மாதிரி. இந்த சைடு வாயினை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து சைல்டிஷான பொண்ணு. ஆனால் அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் லைட் ஏரியா அந்த மாதிரி. அங்கே வந்து பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. பட் அந்த தொழிலில் வந்து ஈடுபாடு இல்லை. பட் அந்த இடத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு, ஓகேவா? எப்படி 2 பேரும் பார்க்குறாங்க, எப்படி லவ் வருது, அதான்டா ஸ்டோரி. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஆரம்பம் டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப மாட்டிங்களா? இவ்வளோ லேட்டாக எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் எனக்கு ப்ரெஷர் பண்ணுறதுலேயே உங்களுக்கு குறியாக இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு அந்த டிரைவர் மேலே. அந்த டிரைவர் தான், சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் கார் ரிப்பேர் ஆனதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அதுக்காக நான் தான் நேற்று சொல்லிகிட்ருக்கேன்ல, காரில் ரெடி பண்ணி வைங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு. சும்மா வந்து ஏன் கடைசி டைமில் எனக்கு இப்படி டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. கரெக்டாக அந்த சிக்னலில் வந்து நீங்கள் கிராஸ் ஆகுறீங்க. கிராஸ் ஆகும்போது ஆரம் வந்து பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து நிறையா பேபிஸோட கிராஸ் ஆகுறீங்கடா, நல்லா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை பசங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேபிஸ் அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்க கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் இருக்குது. அதாவது அந்த சமாதானப்படுத்தக்கூடிய அந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் இருக்குது. அந்த எல்லாருக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்ச்டா, சின்னதாக ஒரு புறா பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அந்த புறா வந்து ஒரு ரெட் ஃப்ளவர் வச்சுட்ருக்க மாதிரி. எல்லாருக்கும் அந்த சிக்னல் நிற்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ளாக் வந்து அந்த பேட்ச் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஃப்ளாக் எல்லாம் அந்த குழந்தைங்க கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. யாரும் சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படியே ஆரம் கார்கிட்டே வந்து அந்த விண்டோவை வந்து நாட் பண்ணுறீங்க. ஆரமே டென்ஷனில் உட்காந்துட்ருக்காரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பணத்தை நீட்டுறாரு. நீங்கள் பணம் கேட்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீட்டுறாரு. நீங்களா, சார் இது மன்னிக்கல, இது சமாதானத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சை வந்து அப்படியே நீங்கள் ஆரமோட கோட்டில் அப்படியே பின் பண்ணுறீங்க. ஆரம் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பின் பண்ணிவிட்டு, கோவப்படாதீங்க சார், கூல் டவுனாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட அந்த டிரைவருக்கும் வந்துட்டு அப்படியே நீங்கள் பின் பண்ணி விடுறீங்க. அது அப்படியே வந்து ஆரம் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாருக்கும் பின்லாம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த சிக்னல் விட்டு அப்படியே கிராஸ் ஆகி போயிடுறீங்கடா. இந்த பக்கம் டிரைவரும் அப்படியே காரை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. ஆரம் வந்து உங்களை பார்த்து அந்த ஷாக்லேயே இருக்கார். நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 பசங்க வந்து ரகலை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க லேடிஸ்கிட்ட வந்து பணம் கொடுக்காம அவங்க கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பணம் கொடுக்காம அப்படியே ரகலை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஐயோ இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க. ஒயன் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா, வந்துட்டேன், என்ன வழக்கம் போலையா அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போய் பெட்டில் உட்காடுறீங்க. அவங்களாம், ஆமாண்டி, என்ன பண்ணுறது, இங்கே இதுதானே வழக்கம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. நீங்களா, அம்மா நான் சொன்னது என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறீங்க. நான் என்னடி பண்ணுறது, நிறையா பேர்கிட்ட ஸ்பான்சர் கேட்டேன், அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கடி. நான் என்கிட்ட வர கஸ்டமர்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் அதுவும் நீ கேட்க மாட்டேங்கிற, அவங்கக்கிட்டலாம் பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுங்கிற. நான் வெளியில் உன்னோட மார்க் ஷீட் கொடுத்து கேட்டால் அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் வேணும், பெரிய ஆளுங்க சிபாரிசு வேணுங்கிறாங்க, நீ மேலே படிக்கணுங்கிற, எனக்கு வசதி இல்லை, நான் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து புலம்புறாங்க. நீங்களா, அம்மா என்னம்மா, நான் ஒரு டிகிரி படிக்கிறேன் தானம்மா கேட்குறேன், +2 வரைக்கும் நல்ல மார்க் தானே ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஐயோ எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னவன் அவன் என்னம்மா பண்ணுறான் அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் அம்மா இருந்துட்டு,
உன்னை படுக்க கூப்பிட்றான் போறியா அப்படின்றாங்க. நீங்களா? அம்மா என்னம்மா? ஆமாம், இந்த மாதிரி இடத்துல இருந்து நீ வந்து படிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே அவன் அதான் ஃபஸ்ட்டு கேட்டான். அந்த பொண்ணை என்னன்னா ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள், நான் அந்த பொண்ணுக்கு ஹோல் ஃபீஸும் கட்டுறேன் அப்படிங்கிறான். போறியா அப்படின்றாங்க அவங்க அம்மா. அப்போ நீங்களா? அம்மா என்னம்மா, என்னை பற்றி தெரிஞ்சுட்டு இப்படி கேட்குற? நான் அந்த மாதிரி பொண்ணா அப்படின்றீங்க. ஏய் அது இல்லடி, இந்த இடத்துல இருந்து போனால் அப்படி தாண்டி எல்லாரும் பேசுவாங்க. நீ உன்னோட ஊனாக தான் நீ முயற்சி பண்ணிக்கணும். இங்கே பாரேன், நாளைக்கு கூட இந்த கம்பெனியில் இருந்த ஒரு 4-5 பொண்ணுங்களை ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னோட மார்க் ஷீட் ஃபைல்லாம் இங்கே இருக்குது, நீயே கொண்டு போய் கொடு, நான் கூட வரல. என்னை பார்த்தா தான் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, நீ போ, உன்னை யாரும் பார்த்தது இல்லைல்ல அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. நீங்களா? ஓகே, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி அப்படியே வச்சுட்டு, அப்பா கடவுளே, நான் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறீங்களா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவா அப்படியே டல்லாக இருக்காங்க. என்னடா நம்ம பொண்ணுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அவங்க சீக்ஸை பிடிச்சி, அம்மா என்னம்மா காலங்காத்தால இவ்வளோ சேடா? என் அம்மா எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். நான் நேற்று பேசினதுக்கு கோவமா? சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன், சாரிம்மா அப்படின்ட்டு அப்படியே பாவமாக கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மாவா? சரி ஓகே, ஒன்றும் நான் சோகமாலாம் இல்லை, நீ போயிட்டு கிளம்பு, நான் போய் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்களா? ஆமாம்மா ஃபுட்டெல்லாம் வேண்டாம்மா, ஏற்கனவே டைம் ஆகிடுச்சுமா, நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக உங்கள் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஓடுறீங்க. அந்த சிக்னல் கிராஸ் பண்ணி தானே நீ போகணும். வழக்கம் போல் ஆரம்பிச்சோட கார் அங்கே நிற்கிது. நீங்கள் கிராஸ் ஆகி போகும்போது உங்களை ஒரு கிளான்ஸ் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஓடுறீங்க. உங்கள் ஃபைல் எல்லாம் கீழே விழுந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த மார்க் ஷீட்டு எல்லாமே பறக்குது. நீங்கள் ஐயோ போச்சு, இதுவும் சேர்ந்து சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பொறுக்கிட்டுருக்கீங்க. பொறுக்கிலாம் முடிச்சுட்டு அப்படியே ஓடிடுறீங்க. நீங்கள் கிராஸ் ஆகிறதுக்கும் இந்த சிக்னல் விழுகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஆரம்புக்கும் அவரோட ஆஃபீஸ் போயிடுறாரு. லைட்டாக ஒரு ஸ்மைல் இருக்குது ஆரம்போட ஃபேஸில். இப்போது அந்த ஸ்மைலோடைய தான் ஆஃபீஸ் போயிருப்பார். அங்கே போயிட்டு அவரோட எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணுறாங்கடா ஆரம்புக்கு. ஆனால் ஆரம்பம் யாருக்குமே பதிலுக்கு விஷ் பண்ணவே இல்லை. தலையை கூட லைட்டாக ஆட்டல. அவர் பாட்டுக்கு அவரோட கேபினில் போய் உட்காந்துட்டு நீங்கள் நேற்று கொடுத்த பேட்சையே பார்த்துட்டு அப்படியே என்னமோ யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் ஆரமோட ஆஃபீஸ் தாண்டா வந்திருப்பீங்க. இங்கே வந்துட்டு அந்த மேம் கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்றீங்க. அவங்க இருந்துட்டு எஸ் மேம், இதோ அங்கே உட்காருங்க, ஏற்கனவே 3 பொண்ணுங்க இருக்காங்க, இன்னும் ஒரு பொண்ணு வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பொண்ணு வந்தோடனே இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. நீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளேஸில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணும் வந்துடுறாங்கடா. அப்படியே 4 பேருக்கும் இன்டர்வியூலாம் போகுது. நீங்களாம் எங்கே இருக்கீங்க, எந்த மாதிரி, அதாவது அவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு தானே உதவி பண்ணுவாங்க. ரொம்ப பணக்கார பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கணும், ஆனால் அதாவது ஏழ்மையான வீட்டிலேருந்து வந்த பொண்ணாக இருக்கணும். அப்படி தான் செலக்ட் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. அதுக்கு தான் இன்டர்வியூலாம் வச்சுட்டு அவங்க உண்மையாலுமே அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து அவங்க அந்த இது பண்ணுவாங்க, ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கேர்ளாக கூப்பிட்டு உள்ளெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே சாமி கும்பிட்ருக்கீங்க, கடவுளுக்குள்ளே கிடச்சிடணும், இப்போ எப்படியாவது நான் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்களோட டர்னும் வருது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உள்ளே போகிறீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஃபைல் வருது. அந்த ஃபைலை பார்த்துட்டு மேனேஜரை பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்றாரு. சார் எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சாச்சு, இந்த பொண்ணு ரியல் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாருடா. அந்த ஃபைலை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து உங்களோட மார்க் ஷீட், அதாவது ஃபோட்டோவோட அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. உங்களை பார்த்தோன்னே ஆரம்பிக்க ஒரு திங்கிங், உங்களையே அப்படியே அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ மேனேஜராக சார் அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. சார் அது இந்த பொண்ணை ஸ்பான்சர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கேட்குறாங்கடா. அப்போ இருந்துட்டு டீட்டெயிலாக விசாரிச்சிங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. விசாரிச்சா சார், இந்த பொண்ணு ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு அம்மாவோட பொண்ணு சார், ரொம்ப இல்லாதப்பட்டவங்க தான், நான் நல்லா விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் கொஞ்சம் தயங்கியே சொல்கிறாங்கடா. அப்போ இருந்துட்டு இதில் என்ன தயங்கி சொல்கிறக்கு விஷயம் இருக்கா, அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, படித்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வரதான் ஆசைப்பட்றாங்க, அதுக்கே நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறாருடா. நீங்கள் வந்து வெளியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களை வந்து அங்கே உட்கார சொல்லியிருப்பாங்கடா. நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கும்போது தான் உள்ளே பேசுகிறது உங்களுக்கு எல்லாம் கேட்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. ஐயா ஜாலி, யாரா இது,
நம்மளை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறானே, மனசில் இருக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம்பம் ஓகே, இந்த பொண்ணுக்கு ஸ்பான்சர் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எந்த காலேஜ் அப்படின்னு ஆரம் வந்து கேட்குறாருடா. அப்போது அந்த மேனேஜர் வந்து சார் நம்ம காலேஜ் தான் அப்படின்றவும், சரி ஓகே அங்கேயே ஒரு சீட் கொடுத்துருங்க, அதுவும் இல்லாமல் 100% அப்படின்றாரு. சார் 175 தானே வழக்கமாக கொடுப்போம், இல்லை 100% கொடுத்துருங்க அப்படின்றாரு ஆரம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வெளியில் போயிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கடா, உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஆரம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து மேனேஜர் சொல்கிறதும் அவர் உள்ளே கேட்குதுடா, அவள் வெளியிலையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து அந்த சைடு திரும்பி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவரோட லேப்டாப்பில் வந்து அந்த சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லைடா, அதை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு போகிறது எல்லாம் நல்லா தெரியுது. அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இன்னமும் நீ பண்ணுற, உன்னை பார்த்தா இன்னமும் எனக்கு லக்கியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே யோசித்து பார்க்குறாருடா. நேற்று என்ன நடந்திருக்கணும், அந்த ஃப்ளாக் நீங்கள் குத்தி விட்ருப்பீங்கள, அதுக்கப்புறம் அந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாருடா. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பார், அந்த கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபைனலாக அவருக்கே வந்து முடிஞ்சிருக்கும். உங்களை பார்த்து தான் அவருக்கு லக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பார். உங்களை பார்த்துட்டே அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்காருடா. இந்த பக்கம் மேனேஜரும் என்னது புதுசாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு சார் ஃபுல்லாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஆரமா நீங்கள் போகிறதே பார்த்துட்டு லாஸ்ட்டு நீங்கள் அந்த இதோ ஃபுல் ஆஃபீஸை விட்டு வெளியில் வருவீங்களடா, அது வெளியில் வர்றதை பார்த்துட்டு என்னவ இவ்வளோ சைல்டிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாருடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் லேட்டர் தான் நீங்கள் அந்த காலேஜுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் இருந்து அப்படியே கிளம்புறீங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வரீங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் காண்டோலே இருந்து பறிச்சுக்கிறேன், எனக்கு காண்டோலேயும் ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாக்கா அவ்வளோ ஹாப்பி. என்னடி சொல்கிற, நிஜமாலுமா ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, எந்த ஒரு இதுவும் இல்லாமையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் தான் உங்கள் அம்மாவை கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, மா நம்பம்மா, எனக்கு தான்மா ஃப்ரீ சீட் கிடச்சிருக்குமா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் ஸ்பான்சர் பண்ணுறாங்கடா, அதுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து உங்கள் அம்மாட்ட காமிக்கவும் உங்கள் அம்மாவுக்கும் செம ஹாப்பி. ஓகேம்மா படிச்சு நீ நல்ல நிலைமைக்கு இந்த இடத்த விட்டு வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்து அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறீங்கடா, காலேஜுக்கு தான் போகிறீங்க. அங்கே போனால் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நீங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து அப்படியே உள்ளே போயிட்டுருக்கீங்க, நல்லா லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் ஓடி வரா. ஐயோ லேட்டாச்சு தள்ளுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. நீங்களா யாரா அது இப்படி வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த பொண்ணு வந்து உங்களை இடிச்சிட்டு தாண்டா போயிருப்பா. அப்போ நீங்கள் அவ்வளோதான், ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, ஏய் இப்படி இடிச்சிட்டு போகிற, கண்ணு என்னென்ன புடனிலையா இருக்குது அப்படின்ட்டு திட்டுறீங்க. அப்போ அந்த பொண்ணா நின்றுட்டு அப்படியே திரும்புகிறா, அவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறா. நீங்களா என்னவா நின்றுட்டா, ஒரு வேளை கேட்டிருக்குமோ, ஏதாவது சண்டை கிண்டை போட்டுருவாளா, ஐயோ நாமளே ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்கோம், ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா பிரின்ஸிபல் வேறு அந்த அவங்ககிட்ட சொல்லிட்டா போச்சு, என் ஸ்பான்சர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே பார்க்குறீங்க. அந்த பொண்ணா அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன இப்போ உனக்கு அப்படின்னு இடிச்சதில் உனக்கு என்னடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரி, தெரியாமல் சத்தம் போட்டு, சாரி, போங்க மேம், போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த பயம் இருக்கணும் உனக்கு, என்ன நான் இந்த காலேஜ் சேர்மனோட வருங்கால பொண்டாட்டி, புரிஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களா மேம் நல்லா புரிஞ்சுது மேம், நீங்கள் போங்க நல்லா போங்க, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இடிச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே அனுப்பி வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. யாராக இருக்கும் இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஏஜ் மாதிரி தான் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு கம்மி ஏஜ் தான் இருக்கணும், தெரியல யாராக இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே லக்கேஜ்லாம் கொண்டு போய் அந்த காண்டோவில் வச்சுட்டு பார்க்குறீங்க. அந்த வார்டன் வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் வேணாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்களும் ஆமாம் மேம் அப்படின்னு சொல்கிறீங்கடா. அவங்களும் வந்து கீஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் அப்படியே செட் பண்ணுறீங்க. அப்பாட அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தாச்சு, எப்படியோ நார்மல் லைஃப் நானும் வாழ போகிறேன், செம்ம ஹாப்பி, வைனா இனிமேல் இந்த லைஃப் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னல் டோர்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கடா. இங்கே ஒரு பால்கனிலாம் இருக்குது. அந்த பால்கனியில் போய் நின்றுட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க.
இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். ஏன்னா உங்களோட ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆரமோட அந்த வந்து உட்காருவாங்கள்டா, சிஇஓஸ்லாம் வந்து உட்காருவாங்கள்ல, அந்த கேபினுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அவர் தான் வேணும்னே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த ரூமை வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பார். அந்த கேபின்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போது அந்த பொண்ணு வரா, அதாவது உங்களை இடித்தால காலையில், அந்த பொண்ணு உள்ளே வந்துட்டு, "ஆரம், என்ன ஆரம் பண்ணிகிட்ருக்க நீ? நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் நீ பாட்டுக்கு உன் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க, என்னெல்லாம் கண்டுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரா. அப்போ ஆரம் வந்து அந்த ஜன்னலில் என்னமோ பார்த்துட்ருக்கிறத அவள் பார்க்குறான். "ஆரம், அங்கே என்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. அப்போ ஆரம் தான் சரணா திரும்பிட்டு, "இங்கே என்ன வேலை உனக்கு?" அப்படின்றாரு. அந்த பொண்ணா, "ஆ நான் நான் சும்மா தான் வந்தேன், நீ என்ன இங்கே பார்த்துட்ருந்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ ஆரம் தான், "நான் என்ன வேணால் பார்ப்பேன், உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சிடு சிடுன்னு பேசுகிறாரு. அந்த பொண்ணா, "சரி சரி கோவப்படாத, நான் உன்னை சும்மா பார்க்க தான் வந்தேன், எனக்கு இங்கே படிக்க சொல்லி எங்கள் அம்மா அப்பா என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க" அப்படின்றீங்க. அந்த பொண்ணு சொல்கிறாடா. அப்போ ஆரம் தான், "அப்போது படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? தேவையில்லாமல் என்னோடய கேபின்குள்ளெல்லாம் அனாவசியமாக வர வேலை வச்சுக்காத. நான் நெக்ஸ்ட் டைம் வர்றேன்னா நோட் பண்ணிட்டு தான் வரணும்" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. அப்போ அந்த பொண்ணும், "சரி ஓகே ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வெளியில் போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு, இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் போல் கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி வந்து ப்ரொஃபஸர்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் குரூப்பில் வந்து மெசேஜ் வருது. நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு ஓகே குளிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா பெரிய ரூமாக இருக்குது. அந்த ரூமை பார்த்துட்டு, "அப்பா, இவ்வளோ பெரிய ரூமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு டெஸ்கில் மிடில் ஆஃப் த டெஸ்கில் உட்காந்துக்கிறீங்கடா. உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்பீச் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களோட ப்ரொஃபஸர்ஸ், இவங்க தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நீங்களும் அது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஆரம் என்ட்ராகிறாரு. என்ட்ரானோன்னா அந்த பிரின்சிபல் அடிஞ்சு போய் ஆரம்ப வெல்கம் பண்ணுறாருடா. நீங்கள் பார்த்துட்டு, இவர் தானே நம்ம ஸ்பான்சர், இவர் என்ன இங்கே வந்திருக்காரு, ஏதாவது நம்மக்கிட்ட பேச வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் தான் அப்படியே இப்போ உங்களை பார்த்த மாதிரியே அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு அந்த சேரில் போய் உட்காந்துக்கிறாருடா. அப்படின்னா பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கும் நடுவில் ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு, எல்லாரையும் பார்க்குறாரு, மெயினாக அவங்களையும் நோட் பண்ணுறாரு. அப்போ பிரின்சிபல் தான் வந்து சொல்கிறாருடா, இவர் தான் இந்த காலேஜோட சேர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஆரம் தான் லைட்டாக தலையை நாட் பண்ணுறாரு. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்கடா. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே கிளாப் பண்ணுறீங்க. ஆரம் சும்மா ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு எந்த ஸ்பீச்சும் கொடுக்காம அப்படியே எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. நீங்களா, எதுக்கு இவர் வந்தார், எதுக்கு இப்போது போனார், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிரின்சிபலும் அவரும் டவுட்டில் தானே இருக்கார். ஏன்னா எப்போவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் ஆரம் வருவார், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு விதமான தயக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காருங்க. அப்படியே எனக்கு டேஸ் போகுதுடா. நீங்கள் வந்து கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் டேஸு ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 மந்த் பக்கம் போயிருக்கும். அந்த 1 மந்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களை யாரோ நோட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ரூம்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, உங்களுக்கு யாரோ நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். நீங்கள் சரி ஓகே, அது நம்ம பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும்டா. ஒரு 6 பேர் 7 பேர் அந்த மாதிரி டீமாக வந்து ஃபார்ம் ஆகிருப்பீங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அவங்களோட அப்பா அம்மாவை பற்றி டீட்டெயிலாம் சொல்கிறாங்கடா. அப்போ நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க, நாமளும் சொல்லணுமா, நம்ம சொன்னால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ அவங்க தான், "வயன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சமாளிச்சிடுறீங்கடா. அப்படியே கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுடா, இந்த மாதிரி டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, யார் யார் வர்றீங்களோ வரலாம், இது வந்து ஃப்ரீ தான், யாருக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீங்கள் அதை கேட்டுட்டு, "ஃப்ரீ தானா, யார் வேணால் வரலாமா என்ன?" அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அவங்கக்கிட்ட வந்துட்டு, "வயன் வாடி போகலாம்" அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களா, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிடுறீங்கடா. ஏன்னா அது வந்து ஹாலிடேஸ், 2 டேஸ் ஹாலிடேஸ் வரும், ஹாஸ்டலில் இருந்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்கடா. உங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு 20 மெம்பர்ஸ் பக்கம் வராங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. சரி ஓகே, இங்கே இருந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் யாரும் நம்மளை நோட் பண்ணுற மாதிரியே இருக்குது,
நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே கிளம்பி போகிறீங்க. நீங்கள் செம்ம ஜாலியான பர்சன். அந்த வேனில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்ச டான்ஸ் ஆடுறது, பிரின்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்களடா, உங்களுக்காக அந்த ஒருத்தர் வந்து அலர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க பிரின்சிபல். அதனால் ஒருத்தர் வந்து உங்களுக்கு இன்சார்ஜாக வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வந்து நல்லா கிண்டல் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருது. நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ரொம்பவே உங்களை இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் நல்லா ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அந்த வேன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடிட்டு வர்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒயன் என்னடி இந்த ஆட்டம் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஓட்டிகிட்டு வர்றாங்கடா. நீங்கள் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறீங்க. ஒரு பீச் சைட் ரெஸ்டாரண்ட்டில் தான் புக் பண்ணியிருப்பாங்க 2 days. நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பி காலேஜ்க்கு வந்துடுற மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் வந்து சொல்கிறாங்க, ஒயன் உனக்கு இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ரூம் கீ வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க பாருங்கள். அது அவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்குது. நீங்கள் இருந்துட்டு என்ன நம்ம ரூம் தான் இப்படி லக்ஸுரியஸாக இருக்கா, இல்லை எல்லா ரூமும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஐயோ எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவளா நான் இந்த பிளேஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ரூம் நம்பர் சொல்கிறாடா. நீங்கள் அந்த ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. அது நார்மலாக இருக்குது. என்ன இவ்வளோ ரூம் நார்மலாக இருக்குது, நம்மளோட ரூம் இவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்கே, சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு, என்ன மேம் என்ன ஆச்சு, ஏதாவது ரூம் கீ மாற்றி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா அது ஒரு ரூம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. நீங்களா அப்படியா சரி ஓகே ஏதாவதுனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து தேவையான எல்லாமே வருது. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு, சாக்லேட்டு, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு வருது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு யாரா இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வார்டன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு உன்னோட ரூமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணுமா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, மேல் ரூமில் வந்து ஏதோ பிரச்சனையாமா, உன்னோட ரூம் பைப்லைன் தான் அவங்களுக்கு போகுது, அதை ரெடி பண்ணணும், உன்னோட ரூம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்களா மேம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பாஸ்வேர்டை சொல்லிடுறீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேமும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் என்னடா நடக்குதுங்க, திடீர்னு டூர் கூட்டிகிட்டு வர்றாங்க, காலேஜ் சேர்ந்து 1 monthல டூரா, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் அந்த டூர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கடா. நல்லா அங்கே இருக்கவங்க கூடலாம் செம்மையான ஆட்டம் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, ஒயன் உன் கூட இருந்தால் நேரம் போகிறதே தெரியல ஒயன், செம்ம ஜாலியாக இருக்குது, நீ சரியான லக்கியான பர்சன் தெரியுமா, நீ இவ்வளோ ஜாலியாக வைப் பண்ணுவேன் தெரிஞ்சதான் முன்னாடி நாங்களே புக் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஆரம்தான் உங்களோட ரூமுக்கு வந்துட்டு உங்கள் ரூமில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள் ரெஸ்ட் ரூமும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும்தான் தனியாக இருக்கும்டா. அந்த ரூமில் மட்டும்தான் கேமரா இருக்காது. மற்ற அந்த பால்கனி, உங்களோட ரூம், ஸ்டடி டேபிள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கேமரா இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த பொண்ணு கவனிக்க வேணாம், எல்லோரும் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரும் வந்து போயிடுறாருடா. இந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட வந்து பிடிச்ச ஒரு டால் மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த டால் அப்படியே பார்க்குறாரு, செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த டால் அவ்வளோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிடுறாருடா. நீங்கள் வந்து அந்த டூர்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக எல்லா இதுவும் முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றீங்க. ரூமுக்கு வந்து அந்த பெட்டில் வந்து அப்படியே தொப்புன்னு விழுகிறீங்க. விழுந்துட்டு சைடில் திரும்பி பார்த்தா அந்த டாலை காணோம். உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு டால் மட்டும்தான், குழந்தையிலேருந்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அந்த டால்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த டால் தான் உங்கள் கூடயே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ கூட அந்த டால் இப்போ காணோன்னொன்னே உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு வார்டன் கிட்ட தான் கேட்குறீங்க, என்ன ப்ளம்பிங் வேலை செய்யணும்னு சொன்னீங்க, இந்த மாதிரி என் டாலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க இருந்துட்டு இல்லைம்மா தெரியல, நாங்கள் வேலை செய்யும்போது எல்லாம் இருந்துச்சு, அந்த டால் எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதில் என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்க போகுது, நாங்களாம் ஒன்றும் எடுக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நீங்களாம் அப்படியே சேடாக ரூமுக்கு வர்றீங்க. ஐயோ போச்சு போச்சு, என்னோட எவ்வளோ நாளாக இருந்தது அந்த டால், இப்போது போயிடுச்சு
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வந்து உட்கார்றீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரம் தான் அப்படியே வந்து அந்த பிரின்சிபல் கிட்ட பேசுகிறாரு. ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க, அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள வந்து என்னை மீட் பண்ண வர மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த பிரின்சிபலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருடா, உங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, ஃபோனில் வந்து மெசேஜாக வருது, நீங்கள் அதை பார்த்துட்டு சரி ஓகே எக்ஸாமுக்கு படிப்போம், எப்படியாவது அந்த கம்பெனியில் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவது கிடைக்கணும். என்ன தான் நம்ம ஸ்டடிக்கு ஸ்பான்சர் பண்ணாலும் ஒரு பொண்ணுக்கு தேவையான அத்தியாவசியான செலவு இருக்கும் இல்லைனா, அதுக்காக நம்மளே வந்து ஓனாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்டடியில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு படித்து அந்த எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணுறீங்கடா. உங்கள் கூட வந்து நிறைய அந்த காலேஜில் வந்து உங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கவங்க எல்லாருமே அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணிட்டு தான் அதில் இருந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒருத்தவங்க செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் 5 பேருமே வந்து அந்த ஆரமோட அந்த காலேஜுக்கு போகிறீங்கன்னா, அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து அவங்க 5 பேருக்கும் வேறு வேறு வேலை பிரித்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரமோட கேபின் கிட்டேயே பக்கத்துலேயே ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ ஆரம் தான் அந்த ஸ்க்ரீன் இருக்கும்லடா, அந்த ஆஃபீஸ் ரூமில் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணுறது அவருக்கு நல்லாவே தெரியுது. உங்களை வந்து உள்ளே கூப்பிட்றாரு. நீங்கள் உள்ளே வர்றீங்கடா. உள்ளே வந்தோடனே ஆரம் இருந்துட்டு ஒயன் அப்படின்றாரு. உங்களுக்கு ஆரமை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னன்னே தெரில, அப்படியே கண்ணெல்லாம் புலபுலன்னு தண்ணியாக கொட்டுது. ஆரம் வந்துட்டு ஒயன் என்ன ஆச்சு அப்படின்றாரு. நீங்களா சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒயன் என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், நான் ஒன்றும் பண்ணல சார், எனக்கு இந்த வேலை வேணாம், நான் படிக்கல, நான் போயிடுறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்க்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. ஏன் இவ இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் சொல்லிகிட்டே அப்படியே உட்காந்த மாதிரி அந்த கால்லாம் குறுக்கி வச்சு உட்காருவாங்கடா, அந்த மாதிரி உட்காந்துட்டு அழுகுறீங்க. அது ஆரம் பார்த்துட்டு வைன் ப்ளீஸ் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத, என்ன விஷயம் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லிட்டாவது அழு. நான் ஒன்றுமே பேசலையே, ஒயன் தானே கூப்பிட்டேன், அது எதுக்கு இப்படி அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சார் சார் என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்பான்சர் பண்ண வந்தவங்கலாம் இப்படி தான் சார் பண்ணாங்க, எனக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணாங்க, ஆனால் கடைசியில் நான் வேணும், என்னோடய உடம்பு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். ப்ளீஸ் சார் என்கிட்ட அதை மட்டும் கேட்டுறாதீங்க சார், நான் அந்த ஏரியாவிலேருந்து வந்த பொண்ணு தான், ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அழுகிறீங்க. ஆரம் தான் வைன் ப்ளீஸ் காம் டவுன், நான் அதுக்காக கூப்பிடல, இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் நிமிர்ந்தே பார்க்கல, அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஆரம்க்கே ரொம்ப சடைஞ்சு போயிடுது. என்ன இந்த பொண்ணு இப்படி அழுதுட்டுருக்கா, பேசுகிறது கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் மிரட்டுற துணையில் வயன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கூப்பிட்றாரு. நீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. நான் அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் எதுக்கு கூப்பிட்டுன்னு கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க. சார் அது வந்து எனக்கு ஸ்பான்சரும் நீங்கள் தான் பண்ணீங்க, எனக்கு டூர் போகும்போதும் நீங்கள் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லோரும் கூட்டிகிட்டு போனதாக சொன்னாங்க, இப்போவும் நீங்கள் ஜாப்க்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஃபேவராக பண்ணிகிட்டே இருக்கீங்கள்ல, அதனால தான் சார் எனக்கு பயமாக இருந்துச்சு சார், எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு சார் சின்ன வயசுலேருந்து, அதனால தான் சார் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்கன்னா, ஆரம்க்கு புரியுது, உங்கள் சுச்சுவேஷன் புரியுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வெளியில் வந்து ஒரு பொண்ணு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள வந்து எல்லாருமே அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அவங்க போய் எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்பான்சர் கேட்டாலும் ஓகே என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க. ஒயனுக்கு வந்து அதை மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கும். ஆனால் வெளியில் காமிச்சிக்காமல் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லார் கூடயும் சிரித்து பேசி பழகி அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி அவங்க வெளியில் நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆரம்க்கு அது நல்லாவே புரியுது. உங்களை வந்து அப்படியே உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் அது குடிக்கிறீங்கடா. குடிச்சிட்டு இருக்கும்போது ஆரம் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க தான் கூப்பிட்டேன், வேறு எதுக்கும் நான் உன்னை கூப்பிடல அப்படின்றாரு. நீங்களாம் அந்த லெட்டரை பார்த்துட்டு ஆரமாக பார்க்குறீங்க. ஆரம் தான் வாங்கி பாரு அப்படின்றாரு. நீங்களும் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறீங்கடா. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக லெட்டரை வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. எனக்கு உன்னோட
அந்த கண்களை பிடிச்சிருக்கு. அதில் வந்து பொய் சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரில. அவ்வளோ வெகுளித்தனமாக இருக்குது. என்கிட்ட ஒரு ரொம்ப உண்மையான சோல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பார். நீங்களா அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. லைட்டான ஒரு சிம்பிளான ஸ்மைலோட பார்க்குறாருடா. நீங்கள் வந்து அந்த லெட்டரை ஃபுல்லாக படிக்கிறீங்க. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சிக்னலில் தான் பார்த்தேன். ஒரு குழந்தைங்களோட நீங்கள் பேட்ச் கொண்டு வந்து எனக்கு ஒரு தடவை குத்தி விட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆமாம்ல அவருக்கு கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பார்க்குறீங்க. இருந்துட்டு இதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சார் அது வந்து கல்யாணமா உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நான் கல்யாணம் பண்ணால் போதும், சரியா? உன்னோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்லாம் என்னென்னு அவங்க எதுவுமே கேட்கல. உனக்கு சம்மதமாக தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் 2 இயர்ஸ் நிற்காமல் வருது. ஏய் முதல்ல தான் அழுதா, இப்போ ஏன்டி அழுகிற? ஐயோ உன்னை போய் நல்லா ஜாலியான பொண்ணுன்னு அசிஸ்டன்ட் விசாரிச்சு சொன்னால் பாரு, அவனை முதல்ல நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா இல்லை நான் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறீங்க. பாரம் தான், சரி ஓகே இப்போது என்ன பண்ணலான் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அது வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி தயங்கிட்டே இருக்கீங்க. சொல்கிறியா இல்லையா? உனக்கு ஓகேவா இல்லையா சொல்லு. நோ எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோனா நோன்னு சொல்லு. ஏதாவது ஒன்று சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்களா எனக்கு ஓகே எனக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க பயத்துலையே. பாரம் தான், நான் திட்டுறதால ஏதாவது சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன எத்தனை டைம் பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா உங்களை நான் இது வரைக்கும் 10 டைம்ஸ் பார்த்துருக்கேன். என்னது 10 டைம்ஸா? இது எப்போ? நானே உன்னை 4 to 5 டைம்ஸாக பார்த்துருப்பேன். நீ என்ன எனக்கு மேலே சொல்கிற எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? ஏன்னா குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடிக்குன்னு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கள்ல, அது வேறு யாரும் இருக்காது. ஆரமோட அப்பா கிம்மா தான் இருக்கும். அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பார். அப்போ வந்து யாரையுமே பார்த்துருக்க மாட்டாருடா. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரக்கடாக கோவமாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு ஃபேஸை கூட பார்க்க மாட்டார். அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு அப்படியே போயிடுவார். அந்த மாதிரி தான் ஒரு 4-5 இன்சிடெண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக இப்போ வந்து படிக்க வந்த காலேஜில் வந்து அந்த ஸ்பான்சர் தேடிட்டு இருந்தப்போ அதே கிம் கம்பெனின்னு சொல்லங்காட்டி தான் நீங்கள் வந்து அங்கே வந்து இன்டர்வியூ வந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் அதை தான் வந்து விளக்கமாக சொல்லிட்டுருக்கீங்க. ஓ அப்படியா, அச்சோ நான் இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பரவாயில்ல இப்போவாது எனக்கு கிடைச்சிங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களை அப்படியே நிமித்தி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாருடா. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இதோட முடிச்சுக்கலாம் இந்த ஸ்டோரி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிலடா. நானே 1 வீக் கழித்து ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது சொதப்பியிருப்பணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ்டா கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, இந்த இடத்துல மாற்றிக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்கடா. எனக்கு புரியலை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இந்த ஸ்டோரி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்கம்மா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஓகேவா? இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கும் தேங்க்யூ. பாய்.